நமஸ்காரம். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதியம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்துங்க, 2026 அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசிகள். எந்தெந்த ராசிக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த காணொளி முதல்ல பார்க்குறவங்க வந்துங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமுத்தி, ஆல் என்ற பட்டன் அமுத்திங்க. இப்ப நம்ம வந்து குறிப்பாக துலாம் ராசி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். துலாம் ராசிக்கு வந்து அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். அதாவது வந்து இந்த 12 ராசியிலுமே 2 ராசிக்கு மட்டும் சுக்கிரன் மட்டும் தான் அதிபதி. யாருக்குன்னா ரிஷப ராசிக்கு 1, 2வது வந்து அதே மாரி துலாம் ராசிக்கு 1. 2 ராசிக்கு மட்டும் சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து 6ஆம் இடத்துல, குருவோட வீட்ல சனீஸ்வர பகவான் கூட சேர்ந்து இருக்கிறார். அப்ப உச்சம் பெறுகிறார் அங்க. அதே மாரி வந்து பங்குனி மாசம் முழுசுமே அங்க சூரியனும் இருக்கிறார். இது வந்து உங்களோட கிரக நிலைகள். இப்ப நமக்கு வந்து சரி சத்ரு ஸ்தானத்துல வந்து குரு இருந்தா நமக்கு கஷ்டம் தான். அதாவது சுக்கிரன் இருந்தா கஷ்டம் தானே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா, அதை விட என்ன அப்டின்னா வந்து 9ஆம் இடத்துல வந்து பார்வை ஸ்தானத்துல வந்து குரு இருக்கிறாருங்க. அந்த குருவோட யோகமும் நமக்கு நல்லா இருக்கு. நமக்கு வந்து என்ன அப்டின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு செயல்கள், நம்ம நெனைச்சதெல்லாம் நடக்கிற அளவுக்கு, அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் ஆகுற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இப்ப வந்து சுக்கிரன் உச்சம் பெறுகிறதுனால என்ன ஆகுது அப்டின்னா வந்து, பழைய கடன்கள், அது அர்ஜென்ட் கடன்கள் ஏதோ ஒரு வடிவத்துல வந்து நாம் கொடுக்க நேரிடும். அப்ப வந்து அந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு ஒண்ணு இருக்கு. அதே மாரி வந்து தீராத பகை ஒண்ணு இருக்கும். சில பேருக்கு வந்து வழக்குகள் அந்த மாரி கூட இருந்திருக்கும். அப்படியாப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இதுவும் கடந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அப்ப முன்ன சாதாரணமா இருந்தது. இப்ப நெருக்கடி குடுத்தாலும், அந்த நெருக்கடிக்கு உண்டான தீர்வுகள் நமக்கு இருக்கு. அந்த தீர்வுகள் அப்படி சொல்லும்பொழுது வந்து, இந்த குருவோட ஆதிக்கத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அதாவது கொஞ்சம் பெருசா தெரியறத விட, ஒரே நாள்ல சிம்பிளா முடியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிர பகவான் நமக்கு குடுக்குறாருங்க. குறிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில வந்து வெளிநாட்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து அங்க ஒரு கலவரம், பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து, அந்த இடத்துல இருந்து எல்லாத்துக்குமே வந்து வர்றதுக்கு சிரமமா இருக்கு. துலாம் ராசிகள் பொறுத்தவரைக்குமே, ஏதோ ஒரு வடிவத்தில அதாவது குரு பகவான் வந்து ஸ்தானத்தில இருக்கிறதுனால, 3வது மனுஷனை கொண்டு நமக்கு உதவி செஞ்சு, நமக்கு அந்த இடத்துல ஒரு அடைக்கலம் குடுத்து, அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பத்திரமா வந்து வீடு திரும்புறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு குடுக்குது. இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று துலாம் ராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அங்கே அங்கே செட்டில் ஆனவங்க. நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணும் நமக்கு இருக்குதுங்க. அரசாங்க சப்போர்ட் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, வேலை செய்ற இடத்துலயும், அதேமாரி அக்கம் பக்கத்துலயுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, நம்பள வந்து ஒரு பாதுகாப்பு பண்ற அளவுக்கு, நம்ம ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இத பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, நமக்கு ஆலோசனைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த நட்பு வட்டாரங்கள் நமக்கு நல்லா தான் இருக்கு. பகையாகுனவங்க கூட, அந்த பிரச்சனைன்னு வரும்பொழுது, நம்மகிட்ட ஒரு கைகோத்து நிக்கிற அளவுக்கும் நான் இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு தைரியம் சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் இப்ப இந்த நேரம். குறிப்பாக வந்து இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இங்க உள்ளூர்லயே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க, இல்ல வந்து சொந்தமா தொழில் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீண்ட நாளாக நமக்கு வராக்கடன் நம்ம குடுத்துருக்கிறோம். நம்ம ரொம்ப நாளா கேட்டாச்சு. அது வந்து வட்டி வரல, அசலும் வரல. 2வது வந்து நாம ஒரு இடத்துல வாங்கி கட்டியிருக்கிறோம். நாம வந்து ஒரு கௌரவத்துக்கோசரம் வந்து வட்டி கட்டியிருக்கிறோம். அப்படின்னு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து, அந்த கடன் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு வசூலாகும். இதுக்கு முன்னாடி சண்டை போட்டோம். இதே மாரி வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லெவல் ஒரு பைசலோ, பஞ்சாயத்திலோ இந்த மாரி நான் போனவங்க கூட வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கூப்பிட்டு குடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்தது புதிய கடன் அப்படி சொல்லும்பொழுது வந்து, இது வந்து ஒரு நெருக்கடியான நேரம் அப்படி சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பரவால்ல அந்த கடன் வாங்கியிருந்தா, இதை விட கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா வட்டி கட்டியிருக்க முடியாது. அசல் வந்து கட்டியிருக்க முடியாது. இல்ல ஏதோ விக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அப்படின்ற அளவுக்கு இந்த சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத நேரத்தில நீங்க எதிர்பார்த்திருந்தாலும், அது வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுறதே கூட அது ஒரு நன்மையான விஷயம் தானுங்க. ஆனா அதே மாரி வந்து வாங்கோணும் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, இப்ப இந்த நேரத்தில சொல்லும்பொழுது வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறத விட, நம்ப பொருள வச்சு நம்மளோட பிரச்சனைய சாதிக்கிற அளவுக்கு, அது வந்து சரி பண்ற அளவுக்கு அந்த வாய்ப்புகள் வருது. எதுவுமே இல்லாத நேரத்தில கடன் வாங்கலாம். நம்ம கையில வச்சுக்கிட்டு அடுத்தவங்கட்ட கடன் வாங்க தேவையில்ல. நம்ம பொருள் இருந்தாலும் பரவால்ல. பேங்க்ல இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற அளவுக்கு, அங்க எடுத்துட்டு போய் வைக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு உருவாகுது. அது நம்ப பொருளு. அது நம்ம யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த மாரி ஒரு நேரம் தான் நமக்கு இருக்கு. குறிப்பாக மாணாக்கர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில வந்து தேர்வுகள் நெறைய வந்துருச்சுங்க. இந்த தேர்வுகள் அப்படி சொல்லும்பொழுது வந்து, இதுநாள் வரைக்கும் நமக்கு யாரோ உதவி செஞ்சாங்க, இல்ல சொல்லிக் குடுத்தாங்க. அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு வழி நடத்துனாங்க.
இப்ப நம்மளை நாமே செதுக்குற அளவுக்கு, நம்மள நாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, பாதுகாப்பு பண்ற அளவுக்கு, நம்மள நாமே வந்து படிச்சு ஞாபகத்துக்கு வச்சுக்கிற அளவுக்கு வந்து நமக்கு ஒரு சரியான முறையில வந்து நமக்கு வந்து ஒரு ஞானோதயம் தோன்றும் நமக்கு. அந்த ஞானோதயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. அதேமாரி பார்த்து எழுதணும் அவசியம் இல்ல. அந்த ஐடியா கேட்கணும் அவசியம் இல்ல. நாம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஐடியா குடுக்கலாம். அந்த மாரி அவங்களும் இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துங்க, ஒரு கல்லூரி படிப்பு நான் படிச்சுட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா வந்து ஒரு படிப்பு முடிச்சிடுச்சு. கவர்மெண்ட் வேலைக்கோசரம் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அரசாங்க வேலை தேர்வு எழுதியிருக்கோம். இல்ல எழுதப் போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்க கொஞ்சம் ஒரு படி கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, இதிலயே நீங்க வெற்றி காண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சர்வசாதாரணம் இருந்த நீங்க, இப்ப வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. இது வந்து படிக்கோணும், இது வந்து இந்த ஜாப் நம்ம வாங்கோணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியான நிர்பந்தம் வந்துருது இல்லைங்களா? அப்ப முழுக்க முழுக்க நம்ம வீட்டோட தேவைய பூர்த்தி பண்ணணும். அதே மாரி நம்ம கல்யாணம் பண்ணணும். அதே மாரி வாழ்க்கை செட்டில் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு பொறுப்புகள் வந்துருச்சு நமக்கு. சாதாரணமா வந்து நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு இருந்த நீங்க, இப்ப அதே வந்து அடிக்கடி திங்க் பண்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொறுப்புகள் வந்துருச்சு துலாம் ராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பதவி உயர்வு இதெல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து கேட்காம வராது. கேட்டா ஏதோ நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பிரஸ்ஸிங் பண்ணணும் நம்ப. அந்த முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது வந்து 4 நாளைக்கு முயற்சி எடுத்தா 5வது நாள் கொஞ்சம் தாமதமானாலும் ஒரு நல்லபடியா முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது வந்து பார்த்துட்டா சுக்கிரன் அப்படி சொல்லும்பொழுது வந்து கலசரக்காரகன். அதாவது வந்து திருமணம் அப்படி சொல்லும்பொழுது வந்து அது பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த கிரகம் தான் வந்து நமக்கு அமையும். அப்ப நீண்ட நாளாக வந்து கல்யாணம் ஆகாம இருக்கு. பெண்ணு பார்த்துட்டு இருக்கோம், இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வந்து இது நாள் வரைக்கும் அமையல அப்படி சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அது ஏதோ ஒரு வடிவத்தில டக்குன்னு அமையிற அளவுக்கு வாய்ப்புகள் வந்துரும். குறிப்பாக பெண்களுக்கு. அதாவது வந்து பெண்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி பெண்களுக்கு வந்து நீண்ட நாளாக வந்து விருப்பத்த தெரிவிச்சு நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரல. இல்ல கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இல்ல குடும்பத்தில வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆணும் பெண்ணுக்கு வந்து ஒரு சலிப்பு சங்கடமா இருக்குது. டைவர்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போயிரும் போல இருக்குது. இல்ல அப்படின்னு நம்ம மேல ஒரு தீராத ஒரு பழி சுமத்திட்டாங்க. நம்ம மேல ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடி, நிர்பந்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடடா! இவங்க தப்பானவங்க கிடையாது. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்பள புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை. நம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து ஒரு மண்ணு அதே மாரி வச்சுக்கோங்க அது இதுல கலந்து இருக்குது. ஒரு தங்கத்துல இருக்குது அப்டின்னா, அது கழுவுனா எப்படி சுத்தமா பளபளன்னு இருக்குமோ, அந்த மாரி வச்சுக்கும்போது உங்களோட வாழ்க்கை, உங்களோட பேரு அதே மாரி சிறப்பா இருக்கிற அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, கல்யாணமும் நடக்கும், விருப்பப்படியும் நடக்கும். அதே மாரி வந்து பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேரும். பிரிஞ்ச உறவுகள் ஒண்ணு சேரும். நம்மள புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது ஆண்களுக்கு அதே மாரி வந்து நான் ஒரு விருப்பத்த சொல்லியிருக்கேன். இது நாள் வரைக்கும் அந்த ரிசல்ட் வரல. இது நாள் வரைக்கும் ஒரு சரியான பதில் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து, அந்த விதமான யோகமும் நம்மள தேடி வருது. இந்த சுக்கிர பகவான் குடுக்குறாருங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, குழந்தை பாக்கியம். அதாவது நீண்ட நாளாக குழந்தை இல்ல. நம்ம வந்து போகாத கோயில் கிடையாது. அதேமாரி வந்து கும்பிடாத சாமி கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து, அந்த குழந்தை செல்வமும் நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதேமாரி வந்து 6ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது வந்து எப்படி அப்படின்னா வந்து குடுக்குறாரு, கொஞ்சம் செலவோட குடுக்குறாரு. நார்மலா வந்து அதாவது வந்து பண்றது வேற. நம்ம இதுக்குன்னு ஒரு நீண்ட தூரமா ஒரு கோயிலுக்கு போறோம். யாராவது வந்து சொல்றாங்க, இல்ல கேள்விப்படுறோம். அந்த கோயிலுக்கு போம்போது, அந்த அந்த விதமான ரிசல்ட் நல்லா கிடைக்குது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள். சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு பரிசோதனை பண்றோம் அப்டி சொல்லும்பொழுது வந்து, அந்த ஹெல்த்துக்கு உண்டான ஒரு டேப்லெட்டோ, இல்ல அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது, அது நமக்கு பலன் அளிக்குது. அந்த பலன் வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, செலவு பண்ணதுக்கு தகுந்த மாரி நமக்கு என்ன ஒரு குறை இருக்கோ, அந்த குறைகள் நிவர்த்தி ஆகுது. அது அதே மாரி வந்து நம்ம குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வம் நமக்கு வருதுங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு 60 வயசு, 70 வயசு, 80 வயசு ஆயிருச்சுங்க. உடல்நிலை நமக்கு எப்படி இருக்கும்? அன்றாடம் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதேமாரி நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா இருக்கு. அதேமாரி வந்து இப்ப மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்குது, நடக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில இந்தந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இந்தந்த மருந்து சாப்பிட்டேன், அதேமாரி இந்தந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து, இப்ப இந்த நேரம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அதாவது நீண்ட நாளாக கை, கால் வகையில பிரச்சனை இருக்குது. 2வது வந்து முட்டி வலி ஜாஸ்தியா இருக்குது. அதேமாரி உடம்புல தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, அந்த ஹாஸ்பிட்டல் போனாலும், இல்ல வந்து மருந்து மாத்திரை மாத்துனாலும், டாக்டர் மாத்துனாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அதுக்குண்டான பலன் கிடைக்குது. அப்ப நமக்கு இன்னும் நீண்ட ஆயுளு, இன்னும் நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்கு. அந்த உடம்புல வந்து மெயினான குறை நம்மளோட குறைகள் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு இருக்கிறது வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நிவர்த்தி ஆகுது. அப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, காசு குடுத்து நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆயுள விருத்தி பண்றோம். குடும்பத்தை வச்சுக்கும்போது அத வந்து குடும்பத்தில வந்து ஒரு வலி இல்லாம, ஒரு சிக்கல் இல்லாம வாழ்றதுக்கு நம்ம தகுதி பண்றோம். இதெல்லாம் நடக்கும். சொத்து ஒரு மண்மனை அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து கடன் அதாவது வந்து
அது மண்ணு மேல போறதுக்கு நம்ம நம்பி கடன் குடுக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி வீடு கட்டக்கூடிய நேரத்தில ஒரு கடன் வாங்குனாலும் கடன் இருக்குது. ஒரு கல்யாணம், அதேமாரி ஒரு காதுகுத்து. இந்த சுப செலவுகள் சொன்ன மாரி நம்மளோட கஷ்டத்த புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவி செய்றதுக்கு உண்டான ஒரு மனப்பான்மை, 4 பேரோட ஒரு ஆதரவு, 4 பேரோட சப்போர்ட் இதெல்லாம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், இந்த சுக்கிரன் அதாவது பார்த்தீங்கன்னா, உச்சம் பெறக்கூடிய ஒரு நேரத்தில மார்ச் மாசம் 26ஆம் தேதி வரைக்குமே நமக்கு நல்லா இருக்கு. எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள், அதுக்குண்டான ஒரு முன்னேற்றங்கள், அதுக்குண்டான தடங்கல்கள், தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான நேர காலம் உண்டு. பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அந்த பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அந்த சுக்கிர பகவானே நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு நமக்கு குடுக்குறாருங்க. அப்ப அந்த அதாவது வந்து வியாதியும் குடுத்து அதுக்கு மருந்து குடுக்கும் பொழுது, நம்ம ஒண்ணும் எதுக்கும் நான் பயப்பட தேவையில்ல, கலங்க தேவையில்ல. இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, பொதுவான துலாம் ராசி பற்றி பொதுவான விஷயங்கள். உங்களுக்கு வந்து ராசி அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நட்சத்திரம் மாறுபடும். சில பேருக்கு வந்து ராசி அதாவது திசை புத்திகள் மாறுபடும். அது எல்லாமே வந்து நமக்கு தகுந்த மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஹாரோஸ்கோப் கரெக்ட்டா வந்து என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த கிரகம் சப்போர்ட் இருக்குது, எது எது நமக்கு வந்து ஆப்போசிட் இருக்குன்னு கரெக்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை விட வந்து உங்களோட வாழ்க்கையில இதை விட முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான முறையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டுட்டு போகலாம். என்னோட நம்பர் கீழ இருக்குது. ஃபோன் மூலியமாகவோ, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, மெசேஜ் மூலியமாகவோ தெரியப்படுத்தி, நீங்க வந்து ஆன்லைன்லேயே வந்து ஒரு தெளிவான ஜாதகம் நீங்க பார்த்துக்கலாங்க. இந்த காணொளிய நீங்க முதல் பார்க்கிறவங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல்ன்ற பட்டன் நீங்க அமத்திக்கங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதேமாரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் உங்களுக்கு அதுல என்ன சிக்கல் இருக்குது, அது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பதில் உடனுக்குடன் சொல்லப்படும். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.